ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு வழியா 2 மாசத்துக்கு அப்புறமா புளிய கொட்டை எடுத்து வெயில்ல காய வச்சுட்டேங்க. நல்ல வெயில் அடிச்சுது. ஒரு நாள் ஃபுல்லா நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சா தான் அந்த புளி நல்லாயிருக்கும் வருஷம் ஃபுல்லாவுமே. கொட்டை எடுத்ததுக்கப்புறம் அப்படிதான் வெயில்ல காய வைக்கணும். உ புளிய காய வச்சுட்டு பல நாள் ஆச்சே இட்லிக்கு ஊற வைக்க அப்படின்ட்டு போய் பார்த்தா, உடைச்ச உளுந்து இல்ல. நான் வந்து திருவக்கல்லுல உடைச்சு தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். போய் பார்க்கும்போது தேவையான அளவுக்கு உளுந்து இல்ல. செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். ஆமா, சமைக்கலான்னு நம்ம ஒண்ணு பிளான் பண்ணிட்டு போய் பார்ப்போம். அதுக்கான பொருள் இல்லங்கும்போது ஒரு கடுப்பாகும் பாருங்க. மண்டை வெடிக்கிற மாரி ஆயிடும். இத தூக்கி அதில போட்டு, அத தூக்கி இதில போட்டு அப்படிதான் டென்ஷன் ஆகும். அது மாரி எத்தன பேருக்கு ஆகும்னு சொல்லுங்களேன். அதுக்கப்புறமா கல்லு பொறுக்கி, திருவக்கல்லுல உடைச்சு, இட்லிக்கு ஊற வைக்க வேண்டியதா போயிடுச்சு. புளி நான் காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டேன். எங்க வீட்ல பின்னாடி மரம் இருக்கு. வருஷம் வருஷம் நாங்க அதில எனக்கு தேவையான புளிய நான் எடுத்துக்குவேன். அப்படிதான். அத பாருங்க காய வச்சு பானையில நான் எப்பவுமே மண் பானையில தான் வைப்பேன். நீங்கலாம் எதுல ஸ்டோர் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் இந்த பிளாஸ்டிக் டப்பா, கவர்ல சில பேர் என்ன பண்றாங்க, கவர்ல வச்சு ஃப்ரிட்ஜில வச்சுட்டா 1 வருஷத்துக்கு வீணா போகாது அப்படிலாம் சொல்றாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து புளிய கொட்டை எடுத்து ஒரு நாள் ஃபுல்லா நல்ல வெயில்ல காய வச்சு, இந்த மாரி தான் பானையில அழுத்தி அழுத்தி இந்த பானை ஃபுல்லா வச்சேன்னா எனக்கு 1 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு வந்துரும் புளி. அதனால இதில ஃபுல்லா அழுத்தி எடுத்து வச்சுருவோம். புளி கொஞ்சம் கருப்பா தான் ஆகும். ஆனாலும் குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அதனால நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன். இந்த ஆட்டுக்குட்டிய பாருங்களேன், பண்ற பாடு. இது பொழைக்கும் அப்படின்னு எங்க வீட்ல யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. செத்து போயிரும் அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தோம். எங்க பாப்பா தான் பாவமா இருக்கு, பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஏதாவது தலையெல்லாம் புடிச்சு, காலு, தலை எதுவுமே சரியா நிக்காது. புடிச்சு போய் அவங்க அம்மாவோட அந்த காம்புல வாய வச்சு பீச்சி பால பீச்சி விடுறது. அப்படிதான் குடுத்து பொழச்சிக்கிச்சு அந்த ஆட்டுக்குட்டி. இப்போ நல்லா நடக்குது, குதிக்குது, விளையாடுது. எங்க பாப்பா தான் அது அதிகமா நைட்ல தூங்கும்போது கூட எங்க பாப்பா தான் அந்த கதகதப்பு வேணுங்கிறதுனால அந்த போர்வ வச்சு மூடி வச்சிருப்பாங்க. இது அந்த அந்த ஆட்டுக்குட்டி இப்ப எங்க பாப்பா கூடயே ஒட்டிச்சு. வேற யார் கூடயும் அவ்வளோ ஒட்டிக்காது. அதான் பாசம். யார் அதிகமா அதுகிட்ட கவனிப்பு குடுக்குறாங்களோ, அவங்கள்ட்ட தான் பாசம் இருக்கும் விலங்குகள்ன்றது இதுதான் போல. அந்த ஆட்டுக்குட்டி உப்பு மூட்டை தூக்கி வச்சுக்க சொல்லி தான் அந்த பாடுபடுத்துது எங்க பாப்பாகிட்ட. இது இன்னைக்கு எடுத்த வீடியோ. நேத்து உளுந்து உடைச்சேன்னு சொன்னேன்ல, அதில ஊற வச்சது தான். இட்லி, தோசை, கார சட்னி, மல்லாட்ட பயிறு சட்னி. எங்க ஊர் பக்கம் மல்லாட்ட பயிறுன்னு தான் சொல்லுவோம். உங்க ஊர் பக்கம் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய், டாடா. நெய்வேலி புக் ஃபேர் போனோங்க நாங்க. பசங்கள கூட்டிட்டு. நானு, என் பசங்க, அக்கா பசங்க, தங்கச்சி பசங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாம் வந்தாங்க. போனோம். புக் ஃபேர்னா புத்தக கண்காட்சி. நமக்கு தேவையான புக்கு அங்க நெறைய புக்கு நெறைய இடத்துலேருந்து கொண்டு வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அத எடுக்கல. போயிட்டு அங்க மரஜாமான் கடை இருக்கு. பழைய காலத்து மரஜாமான்லாம் பொருள் விளையாட்டு பொருள் இருக்குல்ல, சொப்பு ஜாமான். அது இருக்கு. அந்த கடைக்குள்ள போய் நஞ்சிட்டு என் பொண்ணோட முகத்த பாருங்களேன். ரஜினி சார் சொல்லுவார்ல சந்திரமுகி படத்துல, "கங்கா அந்த அறைக்குள்ள போன உடனே அவங்களுடைய முகத்துல ஒரு தேஜஸ் பார்த்தேன்" அப்படின்னு. அந்த மாரி என் பொண்ணு அந்த கடைக்குள்ள போனோனே அது முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பொருள் நமக்கு தேவையா எல்லாமே சின்ன குழந்தைங்க வச்சுட்டு விளையாடுற பொருள் தான் அது. அத வாங்கி குடுக்க சொல்லி அடம் பிடிக்கிறா. திட்டிக்கிட்டு வெளியில கூட்டிட்டு வந்தா, "போதும் வா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளில வந்தா, வந்து ராட்டினம் சுத்தணும் ஒரே இடம். சரி ஏதோ ஒண்ணு சுத்திட்டு வருவாங்கன்னு ஏத்தி விட்டா, அங்க எத்தன ராட்டினம் இருந்ததோ அத்தனையிலும் சுத்துவேன்றாங்க. கிட்டத்தட்ட 4ஓ 5ஓ தெருல சுத்திட்டு வராங்க. சுத்திட்டு வந்து லாஸ்ட்டா ஒரு செல்ஃபி எடுக்கிறது. அந்த இடத்துல நிக்கும்போது நான் டிஎஸ் ஃபேமிலி பார்த்தேன். அவங்க வந்து எங்க ஊர் பக்கம் தான் போல. அவங்க பெரிய சேனல்ப்பா. எங்க ஊர் பக்கம் தான் போல. எனக்கு தெரியாது. ஆனா நான் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நேத்திக்கு அவங்கள அங்க பார்த்து பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியும், அவங்க எங்க ஊருக்கு பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க கூட பேசியிருந்துட்டு, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வந்தோம். வந்தா இவங்க இதோ இந்த ராட்டினம் இருக்குல்ல, இத சுத்தி முடிச்சுட்டு, சரி பொழுது போயிடுச்சு, வீட்டுக்கு போலாம் அப்படின்னோம்னா, முடியாது. இன்னொரு ராட்டினம் இருக்கு. அதுதான் மெயின். அத நாங்க சுத்திட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு போய் கியூல நிக்கிறேங்க. ஐயோ! அப்பா அது கியூல நிக்க ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு கியூ முடிச்சு, அந்த ராட்டினத்துல ஏறி, அவங்க சுத்திட்டு இறங்கி வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலயே ஆகி போச்சு. சரி அத அப்புறம் கியூல நிக்கும்போது நான் டென்ஷன்ல இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் ஃபோன் அடிக்கிறாரு வீட்டுக்கு போணுன்னு. அவங்க எவ்வளோ ஜாலியா சிரிச்சு பேசிட்டு ரீல்ஸ் பண்றாங்க. பசங்க, பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. செம்ம டென்ஷன் ஆகுது. சரி நம்ம இதுக்கு மேல இங்க நின்னா ஏதாவது சத்தம் போடுவோம். பசங்க ஜாலியா இருக்கட்டும். அது கெட்டு போன மாரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டேன். தல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு டீ வேற குடிக்கலையா, ரொம்ப தல வலிக்குது. எங்க அக்கா வீட்லேருந்து போம்போது நெய்வேலியில குடிச்சிட்டு தான் போனோம். ஆனாலும் இந்த ராட்டினம்லாம் இதுங்க தான் சுத்துச்சு. நான் ஏறவே இல்ல. நமக்கெல்லாம் சரி வராதுப்பா அப்படின்ட்டு. இவங்க படுத்துற பாட்டுல அதுலயும் பசங்க என்ன பண்றாங்க, ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிட்டாங்க. அங்க சாப்பாட்டு கடையும் இருக்கு. அதுக்குள்ளேயே சாப்பாட்டு கடை, ராட்டினம் சுத்துறது, புக்கு, எல்லா விதமான புக்கு இருக்கு. அப்புறம் இந்த பழைய காலத்து மர ஜாமான் எல்லாமே இருக்கு. யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில போயிடாதீங்க. ஓகே. இன்னைக்கு தந்தையர் தினம். அனைத்து அப்பாக்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். எனக்கு எங்க அப்பான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அப்பான்னா பிடிக்கும்னு சொல்லுங்க.
பிடிக்காதவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு வந்து எங்கள் அப்பாவை பிடிக்கும். இறந்தப்போ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுலேருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் எடுத்தது. இத்தனைக்கும் எங்கள் அப்பா சின்ன வயசுலலாம் இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணி எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி அவங்கவுங்களுக்கும் குழந்தைங்க இருந்தாங்க. வயசாகி தான் இறந்து போனார். திடீர்னு இறந்து போனதுனால ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து அப்படி இறந்துருந்தா கூட பரவாயில்ல. திடீர்னு இறந்து போனதுனால அது என்னால் தாங்கிக்க முடியல. எனக்கு பிடிச்ச உறவுன்றது எங்கள் அப்பாவுக்கு அடுத்தபடியாக நான் எங்கள் பெரியக்கா வீட்டுக்காரரை பார்ப்போம். எங்கள் அப்பா வந்து அவரோட ஸ்தானத்துலேருந்து எங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் எங்கள் மாமா இருந்து சப்போர்ட்டாக செஞ்சார். எங்கள் அப்பா கஷ்டப்பட்ட காலத்தில் நான் இருக்கேன் மாமான்னு சொல்லி சப்போர்ட்டுக்கு வந்து நின்னது எங்கள் மாமா தான். அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா வீட்டுக்காரர். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக நான் ஒருத்தவங்கள பார்க்குறேன்னா அது எங்கள் அக்கா எங்கள் மாமாவை தான் பார்க்குறோம். நானும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் அப்படி தான் பார்ப்போம் இப்போ வரைக்குமே. ஆனால் எனக்கு அந்த பிடிச்ச 2 உறவுகளுமே இன்றைக்கி என் கூட இல்லை. அதாவது எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டார், எங்கள் பெரியக்கா வீட்டுக்காரரும் இறந்து போயிட்டார். எங்கள் அப்பா இறந்த ஒரு 3 மாதத்துல எங்கள் பெரியக்கா வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். எங்கள் அப்பா இறந்தது அந்த வலியிலேருந்து நான் வெளில வரதுக்குள்ளே எங்கள் பெரியக்கா வீட்டுக்காரர் செத்து போயிட்டாருன்றது என்னால் ரொம்பவே தாங்கிக்க முடியல. அந்த டைமில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டோம். ஆமாம், அவருமே திடீர்னு தான் இறந்து போயிட்டார். இதில் ரொம்ப கஷ்டம். எனக்கு அப்போலாம் பிடிச்ச கடவுளெல்லாம் பிடிக்காம போனதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நான் எங்கள் சித்தப்பா செத்தப்போ அழுதேன். அப்போ சொன்னாங்க, "சித்தப்பா எங்கேயும் போயிடல, சாமிக்கிட்ட தான் போயிருக்காரு. நல்லவங்களெல்லாம் சாமி கூப்பிட்டுக்குமா, தான் கூடவே வச்சுப்பாரு. அதனால் கூப்பிட்டுக்கிட்டாரு. சித்தப்பா நீ அழாத" அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு அதுக்கான அர்த்தம் புரியல. எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவும் இறந்தப்போ நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். சரி, இந்த கடவுள் ஏன் இவ்வளோ சுயநலமாக இருக்காரு? தான் பிடிச்சவங்க நல்லவங்க தான் கூட இருக்கணும்னு அவர் சுயநலமாக கூட்டிக்கிட்டாரு. ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது புரியலையே அப்படின்னு எனக்கு அவ்வளோ கடவுள் மேலே கோபம் வந்தது. உண்மைதான், இது சரியா தப்பான்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்னால் எங்கள் அப்பா எங்கள் மாமா பற்றி பேச முடியாது. ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா அழ ஆரம்பிச்சிருவேன். அது சரியாக இருக்குமான்னு தெரில. ஆமாம், உண்மையாகவே எங்கள் அப்பா எங்கள் மாமா பற்றி பேச ஆரம்பித்தா எப்போவுமே நான் அழ ஆரம்பிச்சிருவேன். அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், டாட்டா.